ஹாய், குட் மார்னிங். இது தேர்ஸ்டே ஒரு 5:30 இருக்கும். இந்த புள்ளி வச்ச கோலம்லாம் கஷ்டம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள். புள்ளி அதிகமாக தான் இருக்கும், ஆனால் சிம்பிள் தான். 12 புள்ளி வச்சு கடைசியில் 2ல் முடிக்கணும். ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நான் அதிகமாக போட்டிருக்கேன். ஆனால் கோலம் போட்டுக்கிட்டே வீடியோவும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபோனில் தான் பார்த்து பார்த்து போட்டுட்ருந்தேன். இந்த வீடியோவும் வேறு எடுக்கணும். கடைசியில் எண்டிங் நல்லா தான் வந்துச்சு. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் படுத்துட்டேன். அப்புறம் ஒரு 8:30 மணிக்கு எழுந்திரிச்சு பேக் சைடு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அவல் தான் பண்ணியிருந்தேன். அவலில் நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் துருவி போட்டுட்டு ஏலக்காய் பவுட்ரு போடணும், அவ்வளோதான். மத்தியானம் லஞ்சுக்கு பிரியாணி பண்ணலாமா? எனக்கு பட்டர் பீன்ஸ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். மோஸ்ட்லி பிரியாணிக்கு எல்லாருமே தண்ணி தானே ஊற்றுவாங்க அரிசி போட்டதுக்கப்புறம். ஆனால் நாங்கள் தேங்காய் பால் ஊற்றுவோம். தண்ணிக்கு பதிலாக என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி பண்ணுவோம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ நான் தண்ணி ஊற்றி தான் பண்ணியிருந்தேன். ரிசல்ட் ரொம்ப குழஞ்சிருச்சு. களி மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு மட்டும் பிரியாணி டேஸ்ட்டில் இருந்துச்சு. நைட்டுக்கும் அதையே மிச்சம் இருந்ததை சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. குட் நைட்.